இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மறையுரையை துவங்குவதற்கு முன்னதாகவே இன்று பதிலுரை பாடல் பாடிய நம்முடைய இந்த பங்கின் மகன் அஜய் எவ்வளவு உருக்கமாக தெய்வீகமாக நாம் அனைவரும் நம்முடைய இதயங்களை இறைவன்பால் திருப்புகின்ற வகையிலே நம்மை ஜெபிக்க தூண்டிய இறைவன் அஜய்க்கு வழங்கிய அந்த அருளுக்காக கொடைக்காக கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம். ஒரு உற்சாகமாக கைத்தட்டி பாராட்டலாம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவன் பாடுவதை கேட்கின்ற பொழுது முறையாக பயின்று பட்டம் பெற்று இசையிலே இவ்வளவு சிறப்பாக இறைவனை புகழ இந்த அழகான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கின்ற அவன் தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனை புகழ சாமியார் ஆகுவான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்படிதான் என் பின்னாடியே ஆல்ட்ட பாயா சுத்தி வந்தான். என்னப்பா? ஓ கிரேட், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் அப்படிதான் இருக்காப்லையா? அப்படின்னா யூ ஆர் வெல்கம். நான் எங்கள் மைண்ட் சென்டர் டிரெக்டர்கிட்ட உன்னை பற்றி சொல்கிறேன். நாளைக்கே அவர் ஜீப் எடுத்துட்டு வந்துடுவார். நல்லதுப்பா, வெரி குட். நீ சாமியார் ஆனாலும் ஆகணும்னாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய புகழை தொடர்ந்து பாடு. அருமையான சகோதரனே சகோதரியே, 2003ஆம் ஆண்டு நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய மறைந்த பேராயர் புனிதமான ஆயர் மேதகு அருள்தாஸ் ஜேம்ஸ் அவர்கள் நம்முடைய இந்த தூய்மையார் மருத்துவமனையிலே அவர் தன்னுடைய சிறுநீரக பிரச்சனைக்காக அந்த டயாலிசிஸ் மேற்கொண்டிருந்தார். அது அவருடைய இறுதி நாட்கள் என்று மருத்துவமனையிலும் சொன்னார்கள். அவர் இறப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நான் அவரை சந்திப்பதற்காக மருத்துவமனை வந்திருந்தேன். அவரோடு கொஞ்சம் நேரம் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தோம், மிகுந்த மகிழ்ச்சியோடு, பாசத்தோடு, ஒழுக்கத்தோடு. அப்பொழுது அவர் சொன்னார், ஃபாதர் ரெஜிஸ், நான் மிக விரைவிலேயே இறைவனை சந்திக்க போகிறேன், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நான் அவரிடம் சொன்னேன், பேராயர் அவர்களே, உங்களை எங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நீங்கள் உங்களுடைய இந்த குருத்துவ வாழ்வில், ஆயத்துவ வாழ்வில் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் உருவாக்கிய குருக்கள் எத்தனை பேர், அபிஷேகம் செய்த குருக்கள் எத்தனை பேர், அபிஷேகம் செய்த ஆலயங்கள் எத்தனை, படிக்க வைத்து இந்த நன்னிலைக்கு உருவாக்கி இருக்கின்ற மாணவர்கள் எத்தனை, குடும்பங்கள் எத்தனை. உங்கள் வழியாக இறைவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நீங்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய சாதனை ஆயர். உங்களுடைய சாதனைகளை எல்லாம் நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம், கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். அதை கேட்டுக்கொண்டிருந்தவர், அந்த டயாலிசிஸ் நடந்து கொண்டே இருக்கிறது, அளவில்லாத வேதனை, அவருக்கு நிறைய வேதனை. இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே என்னுடைய கையை அவர் பிடித்து சொன்னார், இதெல்லாம் ஒன்றும் பெரிய சாதனை இல்லை. அவர் ரொம்ப குழந்தையை போல பேசுவார். இதெல்லாம் ஒன்றும் பெரிய சாதனை இல்லை ஃபாதர் ரெஜி. இந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஆற்றிய லட்சக்கணக்கான திருப்பலிகள் தான் என்னுடைய சாதனை. திருப்பலிதான் என்னுடைய சாதனை. ஆண்டவர்
என்னட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவரே, ஆசை ஆசையாய் அன்பொழுக பிரமாணிக்கத்தோடு இத்துணை ஆயிரம் திருப்பணிகளை நிறைவேற்றினேன். அது நீ கொடுத்த கொடை. லட்சோப-லட்சக்கணக்கான மக்கள் ஆறுதல் பெற்றார்கள், நம்பிக்கை பெற்றார்கள், வாழ வேண்டும் என்கின்ற ஆசை பெற்றார்கள். ஆகவே மகிழ்ச்சியோடு உம்மிடம் வந்திருக்கிறேன் என்று நான் சொல்வேன். ஆகவே கட்டிடங்கள் அல்ல என் சாதனை, திருப்பலிதான் என் சாதனை. Dear friends, in the year 2003, when our late Archbishop Arul Das Ji, the former Archbishop of Meerut Mylapore, when he was ill and admitted here in St. Thomas Hospital, going through dialysis procedures, I happened to meet him. He was actually in his deathbed. He was almost sinking. When I was talking to him, I said, Archbishop, we are really proud of you. You have done great things to the Holy Mother Church. There have been so many priests who were formed by you as you were the rector of St. Peter's Pontifical Seminary in Bangalore. And you have anointed hundreds and hundreds of priests in the diocese of Ooty and in the Archdiocese of Meerut Mylapore. You have consecrated very many churches. You have helped many young men to get educated and get settled in their life. You have done so much. You have brought great glory to the Lord. And you were and you are a blessing to the people. And we are really proud of your achievements. As soon as he heard this word achievement, he just folded my hand and said, Regis, these are not my real achievements. The real achievement is the few hundred thousands of holy masses that I have celebrated with joy, with fidelity, with a deep desire for God and a deep love for people. And I would say that these are my achievements. Holy Mass, celebrating the Holy Mass is the greatest achievement that I would mention. அன்பான சகோதர சகோதரிகளே, திருப்பலிதான் என் வாழ்வினுடைய மிகப்பெரிய சாதனை என்று சொன்ன அந்த மகான் ஆயர் அதற்கு ஒரு சான்றாகவும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே இருந்திருக்கிறார். அதை நான் ஏற்கனவே இங்கு பங்கு தந்தையாக இருந்த பொழுதும் பகிர்ந்திருக்கிறேன். இன்று இப்பொழுது நான் என்னுடைய குருத்துவ வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற இந்த நாட்களிலே அது மறுபடியும் உங்களோடு சேர்ந்து அசை போட்டு பார்ப்பதிலே எனக்கு எல்லையில்லா ஆனந்தம். ஜூலை 9, 1999 நான் அச்சிறுபாக்கத்திலே பங்கு தந்தையாக இருந்தேன். விடியற் காலை 4 மணி. நான் என்னுடைய அறையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு விடுதி, மாணவர் விடுதி உண்டு. நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் படித்தார்கள். 4 மணிக்கு ஒரே சத்தம், ஒரே கூச்சல், இரைச்சல். என்ன ஏது என்று என்னுடைய அறைக்கு வெளியே வந்து பார்க்கிறேன். என்னுடைய அறைக்கு வெளியிலே சாலைக்கு எதிரிலே பள்ளியினுடைய வாகன செட், ஸ்கூல் வேன் நிறுத்தி வைத்திருக்கின்ற அந்த செட் ஒழிந்து விட்டு ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதிர்ந்து போனேன். அன்று முன்தின மாலைதான் ஒரு புதிய வாகனம் ஒன்றை வாங்கி வந்திருந்தோம். டிரைவர் சொன்னார், இன்னைக்கு செட்ல வைக்க வேணாம், புதுசா வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை கோவில் வாசல்ல நிறுத்துவோம்.
அது கோவில் வாசலில் நிறுத்தியதால் அது தப்பித்து விட்டது. ஆனால் அங்கே நிற்க வைக்கப்பட்டிருந்த 4 வாகனம் அந்த கொட்டகை எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த மாணவர்கள் எல்லோரும் அலைமோதி கொண்டு பக்கெட்டிலே மண்ணையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். அந்த இறைச்சல் தான். நான் அப்படியே நிலை குலைந்து போய்விட்டேன், அமர்ந்து விட்டேன். என்ன செய்வதென்று புரியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக குருவி போல் சேமித்து வாகனத்தை முன்தினம் வாங்கினோம். விடியற்காலையிலே மற்ற வாகனங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்கின்ற ஒரு பெரிய கலக்கம். நிலைகுலைந்து நின்று விட்டேன். ஏறக்குறைய 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிறது. தீயணைப்பு வண்டி வந்து எல்லாம் அணைத்து ஒரு வாகனம் முழுவதும் எரிந்து விட்டது. இன்னொரு வாகனம் பாதி எரிந்து விட்டது. மீதி 2 அவர்கள் ஓட்டுநர்கள் காப்பாற்றி விட்டார்கள். ஆனாலும் இதை எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்கின்ற கவலை, யாரிடமாவது இதை சொல்ல வேண்டும் என்கின்ற ஏக்கம். எனக்கு பேராயர் அருள்தாஸ் ஜேம்ஸ் அவர்களை மிகவும் பிடிக்கும். அவரிடம் இதை சொல்ல வேண்டும். அப்பொழுது மறைமாவட்டம் பிரியவில்லை. இது 99. ஆகவே அப்பொழுது தந்தை ராயர் அவர்கள் தான் செக்ரட்டரி. நான் ஆயரோடு பேச வேண்டும். காலையில் உணவருந்த வருகின்ற பொழுது பேசலாமே, இல்லை நான் இப்பொழுதே பேச விரும்புகிறேன். அவரும் ஏறக்குறைய அது 5:30 5:45 மணி. அவர் இன்டர்காம்ல கனெக்ஷன் கொடுக்கிறார். செல்போன் எல்லாம் இல்லை. ஆயர் அவர்கள் என்ன இந்த அதிகாலையிலே, நான் மிகுந்த கலக்கத்தோடும் அழுகையோடும் சொல்லுகிறேன், பள்ளியின் வாகனத்தை யாரோ எரித்து விட்டார்கள். எனக்கு மிகவும் கவலையாய் இருக்கிறது. இதை நான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே ஆயர் அவர்கள் மறுமுனையில் இருந்து கேட்கிறார், ரெஜிஸ், வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்? உன்னுடைய அடுத்த ப்ரோக்ராம் என்ன? எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் கவலையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய டைம் டேபிள் என்ன என்று கேட்கிறாரு. கொஞ்சம் சுதாரித்துக் கொண்டு சொன்னேன், இப்பொழுது 6:30 மணிக்கு வழக்கம் போல் திருப்பலி நடைபெறும். உடனடியாக அவர் சொன்னார், go and celebrate your holy mass. எனக்கு கொஞ்சம் அழுகையும் கோபம். நான் கவலையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், போய் பூச வையுங்க என்று சொல்கிறாரே. ஆண்டவரை, இப்ப ஒரே அலங்கோலமா இருக்குது, நான் மாலையில் திருப்பலி நிறைவேற்றிக் கொள்கிறேன். அப்பொழுது மறுபடியும் சொல்கிறார், my son, I tell you, go and celebrate your mass, go and get ready. வேறு வழி இல்லை, பேராயர் சொல்லிவிட்டார். வேண்டா விருப்பத்தோடு வந்து வெளியில ரீஜன் பிரதர் ஃபாதர் லாரன்ஸ் ராஜே பிரதர் பசங்கள்லாம் கோயிலுக்கு அனுப்புங்க. முரண்டு படிக்கிறார்கள் பையன்கள், சிரிக்கிறார்கள், கேலி பண்ணுகிறார்கள். அதில் இன்னைக்கு ஒரு 5-6 பேர் சாமியாருங்க மறை மாவட்டத்தில். அவர்கள் எல்லோரும் அடம் பிடிக்கிறார்கள். இப்ப என்ன பூச வேண்டி கிடக்குது, எல்லாம் எரிந்து போய்விட்டது. ஆனால் நான் சொல்லுகிறேன், திருப்பலி நடைபெறும் வழக்கம் போல போய் மணியடிங்க. இந்த காட்சி எல்லோரும் வினோதமாக பார்க்கிறார்கள். நானும் சென்று என்னை தயார்படுத்திக் கொண்டு திருப்பலிக்கு வந்து விட்டேன். திருப்பலி ஆரம்பிக்கத்தான் செய்கிறேன், ஆனால் முடியவில்லை. கண்ணீர் அழுது கொண்டே தேம்பிக் கொண்டே மிக விரைவிலேயே திருப்பலி முடித்து விட்டேன். பேராயர் சொல்லிவிட்டார் அதனால். ஆனால் அந்த திருப்பலி முடித்தவுடன் நான் வெளியிலே வருகிறேன். என்னுடைய மேனேஜர் வந்து கேட்கிறார், பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க, பள்ளிக்கூடம் இருக்குமா? அதுவரைக்கும் கலங்கி போயிருந்தவன் நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக பள்ளிக்கூடம் நடக்கும் என்று சொல்லுங்கள். ஹெச்எம் சிஸ்டர் வந்து கேட்கிறார்கள், பள்ளிக்கூட வேன் கிராமத்திற்கு வருமா என்று கேட்கிறார்கள். எந்த வேன் 2 வேன் எரிஞ்சதோ அந்த ரூட்ல இப்ப வராது, ஆனால் சாயங்காலம் வரும். காலையில் அவர்களை வந்து விட சொல்லுங்கள். என்னை எல்லோரும் வினோதமாக பார்க்கிறார்கள். ஆனால் அப்படியே சொன்னேன். ஊரே வியந்து பார்க்கிறது. பள்ளிக்கூடம் நடந்தது, பிள்ளைகள் வந்தார்கள், வழக்கம் போல் எல்லாம் நடந்தது. என்னுடைய நண்பர் ஒருவர், இன்னொரு நண்பர் ஒருவர், மதியத்திற்குள்ளாக 2 வாகனங்கள் என்னை நோக்கி வந்தன. எவ்வளவு நாள் வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க ஃபாதர், நீங்க வாங்கின பிறகு எனக்கு தாங்க. பேங்க் மேனேஜர் வருகிறார். ஃபாதர், உடனடியாக ஹெட் ஆபீஸ்ல பேசியிருக்கேன், 2 வேனுக்கு உடனடியாக லோன் சாங்ஷன் பண்ண சொல்றாங்க. இப்ப விரும்புனீங்கன்னா இன்னைக்கே நான் செக்கை பாஸ் பண்றேன்.
இது நடந்தது. எல்லா ஆரவாரமும் முடிந்த பிறகு காலை 9 மணிக்கு நான் அமைதியாக இருக்கின்ற பொழுது பேராயர் என்னை தொலைபேசியில் அழைக்கிறார். பேராயர் அழைத்து கேட்கிறார், Father Regis, how do you feel now? ஆண்டவரே, நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன், அமைதியா இருக்கிறேன். I think I will be able to manage. இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. உடனே அந்த ஞானம் நிறைந்த புனிதமான பேராயர் இப்படி சொல்லுவார், That is why I told you to go and celebrate the Mass. ஆகவேதான் நான் சொன்னேன், திருப்பலியை போய் நிறைவேற்று. உன் கவலை, கண்ணீர், ஏமாற்றம், நட்டம் எல்லாம் அகன்று போய்விடும். நம்பிக்கை துளிர்க்கும், நன்மை நடக்கும். நான் நினைச்சு பார்க்கிறேன், திருப்பலி எவ்வளவு வல்லமையானது, திவ்ய நற்கருணை எவ்வளவு சக்தி நிறைந்தது. இன்று 25 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற பொழுது உன்னுடைய சாதனைகள் என்ன? கட்டிய சில தேவாலயங்களும், கட்டிய சில பள்ளிக்கூடங்களும், உருவாக்கிய சில மாணவர்களும் அல்ல, அணு அணுவாய் ரசித்து ரசித்து ருசித்து ருசித்து மகிழ்ந்து மகிழ்ந்து 1000 சோதனைகள் அடுக்கடுக்காய் வந்தாலும், உடல் வலியும் உள்ள வலியும் இருந்தாலும், இறைவன் திருப்பிடத்திலே அவர் எனக்கு கொடுத்த குருத்துவம் என்கின்ற பிச்சையிலே, திருப்பலி என்கின்ற தர்மத்திலே என்னை ஆட்படுத்தி திருப்பலி கொண்டாட கிடைத்த வாய்ப்புகளும் கொண்டாடிய திருப்பலிகளும் தான் என் அருட்பணியின் சாதனை. இதை உங்களோடு வாழ்ந்தவன் என்கின்ற முறையிலே பகிர்ந்து கொள்கின்ற பொழுது என்னுடைய இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி ததும்புகிறது. Yes, my dear friends, when Archbishop Aruldas James told me that Mass was his achievement, that time I was reminded of another incident with Bishop Aruldas James. In the year 1999, on July 9th, when I was resting in my room at Attirapakam, where I was a parish priest, at about 4 in the morning, there was a hue and cry. The boarders, they were all making a big noise. Disturbed by this noise, I came out and I was shocked to see, just in front of my eyes, a huge fire from the school van shed. I immediately understood that someone set fire to all the school vehicles. And just that previous night, I bought another new vehicle. Unfortunately, it was kept just in front of the church. I was totally disturbed. I was not able to accept. With a lot of enthusiasm, I was trying to do some good in the school, develop the school, increase the number. And this came as a big disaster. I just lost all my hope. And in distress, I just sat for a while. And after 1.5 hours, I thought I should share it with the saintly Archbishop Aruldas James. Those days we didn't have the mobile. I called on the landline of the Archbishop's house. And the secretary told me, why to disturb the Archbishop at this early hour? Maybe when he comes for breakfast, I will inform him about this. But I was very particular that I need to talk to him. And so with much hesitation, he gave connection to the Archbishop. And I told him, when I was talking to him, tears were rolling down my eyes. And I told him, Archbishop, I am so sad. Someone set fire on the school vans, and about 2 vans got collapsed. I don't know what to do. I do not know how I am going to manage. We don't have funds. And Archbishop, after listening to my cry, he said, my son, what is your next program? I said, what?
He said, what is your timetable? I told him, yes, we have mass at 6:30 in the morning. He told me, my son, go and celebrate your mass. I did not like this suggestion of the Archbishop, and I told him, with little anger, I told him, Archbishop, I will celebrate mass in the evening. But he said, my son Regis, go and celebrate your mass. And I cannot disobey my Archbishop. With a lot of unwillingness, I said yes. And I told the boarding boys, sisters, and the brother, come on, get ready for mass. And all were looking at me. And they did not like this idea. But I said, because Archbishop said, we need to obey, come on, get into the church. And I also went, got ready. And I came to celebrate the Holy Mass. When I started the Mass, I was not able to proceed. I was just broken. I just finished the Mass within 20 minutes, crying. And when the children saw me crying, and they were all crying. But I somehow finished the Mass, came out, and my manager asked, Father, people are asking whether the school will function that day. And I said with confidence, yes, we will have the school. And afterwards the principal asked me, Father, the parents are ringing up and asking me whether the school vans will come to fetch their children. I said, yes, only those routes where these burnt vehicles were going to fetch people, those routes, let them come by themselves in the morning, and in the evening, sure, they will be dropped at home by our school vehicle. And the principal was really shocked. Maybe she would have thought to herself, oh my God, how is this man going to vanish? All of them thought that I will be declaring a holiday. But I got this confidence. Later at about 9 o'clock in the morning, the Archbishop called me. And he asked me, Regis, how do you feel? I said, yes, Your Grace, I feel courageous. I feel confident that I can manage the situation. And he said, in his wisdom, yes, Regis, I know that this will be the end result. I know that this will happen if you celebrate your Holy Mass. The Holy Mass will bring solutions to all your questions. And you will get the confidence, strength to face all situations, and that is the real truth. And here, as I complete my 25 years of priesthood, if you ask me, Father, what have you achieved? It is not the buildings, it is not the churches that were built, it is not the schools that were built, or this or that, but the few hundred thousands of holy masses that I celebrated with the deep love for people and God, and I would say, together with the Archbishop, and they are my achievements. Yes, my dear friends, today we were listening to the Gospel. We are going through all the 4 Gospels in the New Testament. We see Jesus going about to the countryside, to the towns, to Galilee, to Nazareth, to Jerusalem. He was going about doing good, preaching the good news, healing the sick, encouraging the downtrodden, appreciating the good, virtuous, condemning the Pharisees and people with wrong attitudes. But nowhere we have found this particular word that I have a deep longing desire for something. I wish to do this. I like to do this. I have a longing for this.
And what was that? In the Gospel of Luke chapter 22, we see Jesus was telling his disciples as he sat for the Passover meal, he came out with his heart's desire. My dear friends, do you know how much I was longing to celebrate this Passover? What is this Passover? It is nothing but the Holy Mass that we celebrate. It is nothing that the Holy Eucharist that we are going to break after a few minutes on this holy altar. The one thing and the only thing that he was desiring, that he was longing, that he was wishing was to celebrate the Passover, the Holy Mass, the Holy Eucharist. And that is what we are doing now, the greatest celebration. There is no other celebration, no other liturgy higher than this Holy Eucharist, this Holy Mass. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு விவிலியத்திலே வாசிக்கிறோம் நற்செய்தியிலே, நாடு நகரங்களுக்கெல்லாம் சென்றார், நன்மைகளை செய்தார், நற்செய்தியை எடுத்துரைத்தார், நோய்களை குணமாக்கினார், ஆறுதல் வழங்கினார், எல்லாம் நல்லவை. ஆனால் ஒரு இடத்திலே மட்டும் தன்னுடைய இதயத்தின் இயக்கத்தை, இதயத்தின் ஆவலை, தன்னுடைய உள்ளம் விரும்புவதை, தன்னுடைய இதயம் விரும்புவதை அழகாய் எடுத்துச் சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரத்திலே அந்த பாஸ்கு விழா கொண்டாடுகின்ற பொழுது, பாஸ்கா விருந்து உணவுண்ண அப்பொழுது சொல்லுகிறார், எல்லாம் தயாரான பிறகு தன்னுடைய சீடர்களோடு பந்தியிலே அமர்கின்ற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த பாஸ்கா விருந்தை உண்ண எவ்வளவு ஆவலாயிருந்தேன், எவ்வளவு ஆவலாயிருந்தேன். That was his desire. The first Holy Mass, முதல் திருப்பலி, முதல் நற்கருணை விருந்து, முதல் நற்கருணையை உருவாக்குதல். The first Holy Mass, the installation of the Holy Eucharist. And that is what we celebrate today. What is this celebrations all about? It is nothing but celebrating the Lord's Passover. And that is what we all rejoice, all of us, the priests. What is our greatest joy? Celebrating the Holy Mass. For whom? For you. For your goodness, for your consolation, for your confidence, for your forgiveness, for your strength, for your healing. That is our joy, and this joy fills my heart as I stand here, as I am completing 25 years of my priesthood. What is this Holy Mass? St. Augustine would say, Holy Mass is a thanksgiving for the previous Mass, the last Mass that I celebrated, and a prayer for the next Mass that I am going to celebrate. திருப்பலி என்பது என்ன? நான் கடந்த முறை நிறைவேற்றிய திருப்பலிக்கு நன்றியும், இந்த திருப்பலி அடுத்த முறை கொண்டாட போகிற திருப்பலிக்கான வேண்டுதலும். What a great truth. திருப்பலி என்பது என்ன? நன்றியும் வேண்டுதலும், நன்றியும் வேண்டுதலும். பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்கும் நன்றி, பெறப்போகிற எல்லாவற்றுக்கும் வேண்டுதல். அப்ப நமக்கு ஆறுதல் எங்கே, நன்மை எங்கே, நற்சுகம் எங்கே, நம்பிக்கை எங்கே? எல்லாம் திருப்பலியில், எல்லாம் திருப்பலி. திருப்பலியினுடைய கணாகணத்தை உணருங்கள் மக்களே. That is why St. Catherine of Siena, when she was sharing her faith experience about Holy Mass and Holy Eucharist, Catherine of Siena would say, I always have a long desire, strong desire to participate in a Holy Mass and receive the Holy Eucharist.
And when I do get this opportunity of celebrating, participating in the Holy Mass and receiving the Holy Eucharist, I don't feel contented. Immediately after receiving the Holy Eucharist, immediately a strong desire, a deep longing surrounds me, fills me. What is that longing? When is it going to be my next Mass? When is it going to be my next Mass? And when I am going to receive my next Holy Eucharist? சீனா கத்திரனமான் சொல்லுகிறார் திருப்பலியை பற்றி சொல்லுகிற பொழுது, இந்த திருப்பலி இதற்காக நான் ஏங்கிக் கொண்டிருப்பேன். எப்பொழுது நான் திருப்பலியில் பங்கு கொள்வேனோ, நான் திவ்ய நற்கருணை உட்கொள்வேனோ, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்த பிறகு திருப்பலியில் பங்கு கொண்டு திவ்ய நற்கருணை உட்கொண்ட பிறகு அத்தோடு நான் நிறைவடைவதில்லை. உடனடியாக என்னை ஒரு பரிசுத்த ஏக்கம் பற்றிக் கொள்ளும். ஒரு பரிசுத்த ஏக்கம். அந்த ஏக்கம் என்ன? அடுத்த முறை எப்பொழுது நான் திருப்பலியில் பங்கு கொள்வேனோ, அடுத்த முறை எப்பொழுது நான் திவ்ய நற்கருணை பெறுவேனோ என்கின்ற ஏக்கமும் அதற்கான தயாரிப்பும் என்னை பற்றிக் கொள்ளும். இந்த ஏக்கமும் தயாரிப்பும் நம்மகிட்ட இருக்கா மக்களே? நம்ம தகுதியானவங்களா? நம்ம தகுதியானவங்களா மக்களே? நான் தகுதியானவனா? இந்த திருப்பலியை நிறைவேற்றேன், திருப்பலி என்னுடைய சாதனை சொல்றேனே, நமக்கு தகுதி இருக்கா? ஒரு அழகான சம்பவத்தை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். புனித எரோனிமஸ் அவர்தான் இந்த விவிலியத்தை மொழிபெயர்த்தவர். விவிலியத்தை அறியாதவன் இயேசுவை அறியாதவன் என்று சொன்னவர். செப்டம்பர் 30 அவருடைய திருவிழாவை கொண்டாடுவார். புனித அகுஸ்தினா மிகப்பெரிய பாவி, தன்னுடைய தாய் மோனிகாவின் ஜபத்தினால் மனம் திரும்பி குருவாகி ஆயராகி திருச்சபையின் மிகப்பெரிய மறை வல்லுனர், இறையியல் வல்லுனர். இந்த புனித ஜெரோமும் புனித அகுஸ்தினும் சமகாலத்தவர்கள், ஒரே காலத்திலே வாழ்ந்தவர்கள். ஒருவர் மிகப்பெரிய நற்செய்தியாளர், ஒருவர் மிகப்பெரிய இறையியலாளர். இந்த ரெண்டு பேருக்கு பெரிய மண்டை, நிறைய படித்தவர்கள், ஆராய்ச்சி செய்தவர்கள். ரெண்டு பேரும் சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது இந்த புனித ஜெரோம் அகுஸ்தீனை கொஞ்சம் இப்படி குத்தி காட்டுறார். அவர் ஏதோ இவர் சொன்னதை மாற்றா சொன்ன பொழுது புனித ஜெரோம் அகுஸ்தினாரை பற்றி சொல்கிறார். உன்னுடைய பழைய வாழ்க்கை எனக்கு தெரியும், உன் பழைய வாழ்க்கை எனக்கு தெரியும், ரொம்ப மேதாவி போல பேசாதே. அப்பொழுது அகுஸ்தினார் சொல்லுவார், ஜெரோம் என் அன்பு நண்பரே, எந்த அருள் உன்னை பாவம் செய்வதிலிருந்து காப்பாற்றியதோ அந்த அருள் என்னை மன்னித்து விட்டது. எந்த அருள் உன்னை பாவம் செய்வதிலிருந்து காப்பாற்றியதோ அந்த அருள் என்னை மன்னித்து விட்டது. ஆகவே நான் இறைவனுக்கு பிரமாணிக்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். குருக்கள் நாங்கள், நீங்கள் கேட்கலாம், திருப்பலி நிறைவேற்றுகிறீர்களே, உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கிறது? நீங்களும் தான் தவறு செய்கிறீர்களே. உண்மைதான், பலவீனர்கள், தவறிழைப்பவர்கள். ஆனால் புனித அகுஸ்தினார் சொன்னாரே, எந்த அருள் உங்களை பாவம் செய்வதிலிருந்து தடுத்ததோ அதே அருள் எங்கள் பாவங்களை மன்னித்து விட்டது. ஆகவே அந்த மன்னிப்பின் பேரருளை துணை கொண்டு இந்த திருப்பலி நிறைவேற்றுகிறோம், சக்தியாய் மாறுகிறோம். பலவீனர்கள் நாங்கள் பலவாதிகளாக மாறுகிறோம். My dear friends, you may ask, you priests, are you really worthy? You do commit sins, mistakes. You are also weak like us. How you can really hold the Holy Eucharist in your weak hand, fragile hand, sinful hands? Yes, we do agree that we are weak, that we are fragile, that we are vulnerable. But I would like to quote
from a beautiful conversation between Saint Jerome and Saint Augustine. They were contemporaries. Jerome, the great scripture scholar. Saint Augustine was the greatest theologian. You know the history of Augustine. He was a sinful man. Because of the powerful prayers of his mother, Saint Monica, he got converted and became so dear to the Lord. A greatest theologian. While they were having a conversation, Jerome tickled Augustine by saying, "Come on, Augustine, I know your past. Your past was sinful. You had a very bad, nasty, stinking life." But St. Augustine, with all his humility, he said, "My friend Jerome, the grace that stopped you from sinning has forgiven me. The grace that stopped you from sinning has forgiven me. I have experienced, received the forgiveness of the Lord, and I am really faithful to Him, and I come closer to Him." That is the feeling of all the priests here. As I stand here thanking the Lord for these 25 years of holy priesthood, I would say, yes, you know me. I have lived with you for about 5 years. You know my weakness. You know my temperament. You knew. You have observed my life. Some of you would have thought, "Oh, what a bad priest." But here, I tell you, my friends, the grace that stopped many of you from sinning, the same grace has forgiven me. I am a forgiven child. This gives me the confidence to reach the altar every day, every moment, and celebrate it with confidence, with trust, with gratitude. I conclude saying, love the Holy Mass, love the Holy Eucharist, love the priest, love the Holy Mother, the Church, love all its teaching. You and your family will live for generations together. திருச்சபையை அன்பு செய்யுங்கள், திருப்பணியாளர்களை அன்பு செய்யுங்கள், திருப்பலியை அன்பு செய்யுங்கள், திவ்ய நற்கருணை அன்பு செய்யுங்கள், நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்வாங்கு வாழ்வீர்கள். This is my message. And this is what we are celebrating. Whenever you get an opportunity to participate in the Mass, please do not hesitate. Don't restrict yourself that it is enough that I do my Sunday obligation. No. If you feel that you have little free time and you know that there is a Holy Mass, please, in every Holy Mass, what do? In every Holy Mass, you hear the word of God. You see the Jesus, His body and blood. You touch, you taste, and you have a great desire to become like Him. ஒவ்வொரு திருப்பலியிலும் என்ன நடக்கிறது? நீங்கள் ஆண்டவரை கேட்கிறீர்கள், அவரை பார்க்கிறீர்கள், அவரை தொடுகிறீர்கள், அவரை ருசிக்கிறீர்கள், அவராகவே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். இதான் திருப்பலி. வாழ்வினுடைய மையம், வாழ்வினுடைய எல்லா நற்குணங்கள் எல்லாம் இதிலிருந்து கிளம்புகிறது, இதிலேயே முடிகிறது. திருப்பலி அன்பு செய்யுங்கள் மக்களே, திவ்ய நற்கருணை அன்பு செய்யுங்கள் மக்களே. இது போன்ற பெரிய பெரிய கொண்டாட்டங்களில் மட்டுமல்ல, அனுதினம் நாள்தோறும் நடைபெறுகின்ற திருப்பலி நடக்கிறது என்று தெரிந்தால், உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறது என்று தெரிந்தால், ஞாயிறு திருப்பலி மட்டுமே போதும் என்று இல்லாமல் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் திருப்பலியில் பங்கு கொண்டு திவ்ய நற்கருணை உட்கொள்ளுங்கள்.
நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்வீர்கள். இறுதியாக புனித ஜான் மரிய வியானி சொல்கிறார், கடவுள் இந்த உலகத்திற்கு ஒரு மாபெரும் கொடை ஒன்றை கொடுக்க விரும்பினார். எல்லாவற்றையும் பார்த்த கடவுள் வேறு எதுவும் இதற்கு இணையானது ஒன்று இல்லை, அழகானது ஒன்று இல்லை, மகிமையானது ஒன்றுமில்லை, பலன் தருகின்ற ஒன்று இல்லை என்று கருதி தன் மகன் பிட்டுக் கொடுத்த பாடுகள் பட்ட சிந்திய ரத்தத்தின் பலன்களால் விளைந்த திருப்பலியை இந்த உலகத்திற்கு மாபெரும் கொடையாக கொடுத்தார். ஆகவே இன்று உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் காண கிடைக்காத, தேடினாலும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வரம் கொடை ஒன்று இருக்குமானால் அது திருப்பலி. கடவுள் கொடுத்த கொடை. கொண்டாடுங்கள், 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 கொண்டாடுங்கள். St. John Maria Vianney would say, God in his abundant love for humanity, he wanted to give a very, very precious gift to the humankind. He was looking about, searching, what would be the best gift that I can offer to the humanity. He couldn't find better than the Holy Mass. The Holy Mass, where his own son broke himself, shed his body blood and made it a food, and he gave this Holy Mass as the greatest gift and treasure to the humankind. And that is what we celebrate, and that is what we experience, and that is what you experience. Let us all join together and thank the Lord for this greatest gift of the Holy Mass and the greatest gift of the Holy Spirit. Amen, and God bless you.